வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் 119வது ஆண்டு ஆடம்பர தேர்பவனில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 6 ஆண்டுகளுக்கு பின் துப்பு துளங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளரை கொன்ற மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் 119வது ஆண்டு ஆடம்பர தேர்பவனில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே பழமைமிக்க தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா உள்ளது. இதன் 119வது ஆண்டு பெருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 9 நாட்களில் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தொடர்ந்து ஆடம்பர தேர் திருவிழா இன்று இரவு நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இறுதி ஆண்டவரை வழிபட்டனர். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயிலுடன் அனல் காற்றும் வீசி வந்தது. இதனால் மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். பிற்பகல் 11 மணிக்கு மேல் மக்கள் வெளியில் வர முடியாத சூழ்நிலையே காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று காலை முதலே 100 டிகிரிக்கு மேல் வெயிலுடன் அனல் காற்று வீசி வந்த நிலையில் இன்று மாலை திடீரென கருமேகத்துடன் காணப்பட்டு மழை பெய்தது. நகர பகுதியிலான முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, உப்பளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கிராமப்புற பகுதியிலான திருக்குனூர், வம்புட்டு, கூனிச்சம்பட்டு, செல்லிப்பட்டு, அரியாங்குப்பம், தவளக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை நீடித்தது. திடீர் கனமழையால் திருக்குனூர், வம்புப்பட்டு, சோம்பட்டு, செல்லிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தது. மேலும் இதே மழை தொடர்ந்து நீடித்தால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான களம் அமைத்து தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு பின் துப்பு துளங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளரை கொன்ற மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. 6 ஆண்டுகளுக்கு பின் துப்பு துளங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளரை கொன்ற மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. 2வது திருமணம் செய்ய முயன்றதால் தீர்த்து கட்டிய கொடூரம், விசாரணையில் திடுக் தகவல்கள். புதுச்சேரியை அடுத்த பாகூரை சேர்ந்தவர் புருஷோத்தமன், வயது 50. இவர் சேதுராப்பட்டில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். இவருக்கு மனைவியும் தனபிரிவின், வயது 29 என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். பிடெக் முடித்த மகன் தனபிரவின் ஆரோவிலில் உள்ள ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வருகிறார். இதற்கிடையே 6 ஆண்டுகளுக்கு முன்பு புருஷோத்தமன் மனைவியை பிரிந்து தனது தாய் மற்றும் மகனுடன் புதுச்சேரி ஐயங்குட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வந்தார். அவருடைய மனைவி மகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2020 மார்ச் 23ஆம் தேதி இரவு பெட்ரோல் பங்கில் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு பைக்கில் புருஷோத்தமன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். ஊசுடு ஏரிக்கரை அருகே வந்தபோது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து சரமாரி வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகினர். இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். பின்னர் இவ்வழக்கு நிர்வாக காரணங்களுக்காக அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டது. இருப்பினும் எவ்வித துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் இவ்வழக்கு விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டது. இது பற்றி அறிந்த டிஜிபி ஷாலினி சிங் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கொலை வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி கடந்த ஆண்டு உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தினர். கொலை நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதில் துப்பு துளங்கியது. புருஷோத்தமனை கொலை செய்த 2 பேரின் அடையாளம் சமீபத்தில் தெரியவந்தது. அதன் பேரில் கொலையாளிகளை தேடி தனிப்படை போலீசார் சென்னையில் கடந்த சில நாட்களாக முகாமிட்டு தேடி வந்தனர். தற்போது 2 பேரை சந்தேகத்தின்படி தனிப்படை போலீசார் பிடித்து விசாரித்ததில் புதுச்சேரி அருமார்த்தபுரத்தை சேர்ந்த கலியவேந்தன், வயது 33, பிரசாந்த், வயது 32 என்பதும் கேட்டரிங் வாகனங்களுக்கு டிரைவர் வேலை செய்து வந்ததும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமனின் மகன் தனபிரவின் தூண்டுதலின் பேரில் கொலை செய்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 2 பேரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்தனர். சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், எஸ்பி தனசேகரன் உத்தரவின் பேரில் 2 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது. பின்னர் நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 2 நாட்களுக்கு பிறகு 3 பேரையும் போலீசார் காவலில் எடுத்து முழுமையாக விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். அப்போது கொலையில் மேலும் யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என பல்வேறு தகவல்கள் தெரியவரும்.
நண்பர் மூலம் துப்பு துளங்கியது. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் புருஷோத்தமன் கொலையில் 6 ஆண்டுகளுக்கு பிறகே கொலையாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்ய முடிந்தது. அதுவும் சிபிசிஐடி போலீசாரின் பலகட்ட விசாரணையில் இது தெரியவந்தது. மகன் தனப்பிரவீன் தனது தந்தையை கொலை செய்தது குறித்து நண்பர் ஒருவரிடம் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். அந்த நண்பர் மூலமாகவே தற்போது துப்பு துளங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டினை சந்தித்து பேசினர். புதுச்சேரி நல்லவாடு பகுதியில் ஸ்ரீ மனோன்மணி அம்மன் கோவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நல்லவாடு தெற்கு பகுதியை சேர்ந்த சுமார் 20 கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டினை சந்தித்தனர். அவர்கள் நல்லவாடு பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஸ்ரீ மனோன்மணி அம்மன் கோவில் திருப்பணிக்காக தங்களால் என்ற நன்கொடையை வழங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அப்போது அவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் நிதி உதவி வழங்குவதாக உறுதியளித்தார். கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகளுடன் பாஜக நிர்வாகி பாலன் மற்றும் நிர்வாகிகள் உணர்ந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு ராகவா விஷன் நிர்வாக இயக்குனர் பாலன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் காமராஜ் நகர் தொகுதி பாஜக நிர்வாகியும் ராகவா விஷன் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குனருமான பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமாரை சந்தித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அப்போது ரிச்சர்ட் ஜான்குமாருக்கு திரு பாலன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் உட்பட பலர் உணர்ந்தனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள குடிநீர் இரவை நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பொதுப்பணித்துறையின் குடிநீர் இரவை நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு குடிநீர் விநியோகம், பொதுமக்களுக்கு செய்யப்படும் குடிநீர் விவரங்கள் குறித்தும் பொது சுகாதாரத்துறை இளநிலை பொறியாளர் நடராஜ் விளக்கமளித்தார். மேலும் குடிநீர் வழங்குவதில் பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உணர்ந்தனர். புதுவை வெங்கடாநகர் துணை மின் நிலையத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சார்லஸ் மார்டின் ஆய்வு. புதுவை வெங்கடாநகர் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மின் விநியோகம், மின் கட்டணம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து மின்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக கிருஷ்ணா நகர், கவிக்குயில் நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதியில் நிலவும் மின்னழுத்த ஏற்றத்தாழ்வுகள் குறித்து பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இது குறித்து உதவி மின் பொறியாளர் திலகராஜ் விளக்கமளித்த போது அப்பகுதியில் மின்மாற்றிகள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். இதையடுத்து தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் உணர்ந்தனர். ஓதியப்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திர பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளியூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர் மற்றும் உற்சவர் சுவாமிகளுக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. மேலும் கலச அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்று வட்டார பகுதியிலே சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் மனதானம் வழங்கப்பட்டது. பூஜை மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் ரோகிணி நட்சத்திர உபயதாரர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டதால் ஆலயம் வளாகம் ஆன்மீக எழுச்சியுடன் காணப்பட்டது. ஓதியம்பட்டு ஜிப்சி மகளிர் விடுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓதியம்பட்டு மாதா கோவில் வீதியில் அமைந்துள்ள ஜிப்சி மகளிர் விடுதியில் மறைந்த கந்தசாமி அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் கணேஷ், கார்த்திகேயன், கந்தசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வெளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தார். முன்னதாக மறைந்த கந்தசாமி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளுக்கு பள்ளி பைகள், நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவிகளுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவமனை பயன்பாட்டிற்காக நவீன வசதிகள் கொண்ட கட்டில்கள் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். இந்நிகழ்வின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார துறைகளுக்கு பயனளிக்கும் வகையிலான சமூக நலப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கணேஷ், கார்த்திகேயன், கந்தசாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் சிறப்பான முறையில் மேற்கொண்டிருந்தனர். மறைந்த கந்தசாமி அவர்களின் நினைவாக நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சமூக அக்கறை மற்றும் மனிதநேய சேவையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் ஊரடி பொங்கல் வைக்கும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், ஸ்ரீ ஐயனார் ஆலயம், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தின் திருவிழா இன்று ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டு ஊரணி பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. சப்தகிரி வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து பிரசாதங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் நந்தா ஸ்ரீதரன், நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க தலைவர் நரசிம்மன், லாசிப்பேட்டை தொகுதி பாமக தலைவர் திருமால் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் 11வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று ஆச்சாரியா கல்விக் குழும நிர்வாக இயக்குநர் முனைவர் ஜி. அரவிந்தன் அவர்களின் தலைமையிலும் கல்லூரி முதல்வர் முனைவர் குருலிங்கம் அவர்களின் வழிகாட்டுதலுடன் 11வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இக்கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு 2020-2024 கல்வியாண்டில் பட்டப்படிப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களில் சிறந்த தரவரிசை பெற்ற பட்டதாரிகளுக்கு பட்ட சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் வரவேற்புடைய கல்லூரி முதல்வர் முனைவர் குருலிங்கம் அவர்கள் வழங்கினார். தனது உரையில் தரமான தொழில்நுட்ப கல்வியை வழங்குவதில் ஆச்சாரிய கல்வி குழுமத்தின் பங்களிப்பையும் மாணவர்கள் கல்வி மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பையும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து ஆச்சாரிய கல்விக் குழும நிர்வாக இயக்குநர் முனைவர் அரவிந்தன் அவர்கள் பட்டதாரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தொழில்முறை நெறிமுறைகளை கடைபிடித்து புதுமையான சிந்தனைகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மூலம் சமூக முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன், தலைமை செயல் அதிகாரி ICT அகாடமி, திரு பிரகாஷ் பாலு, PMO தலைவர் AA சொல்யூஷன் HCL டெக்னாலஜிஸ் மற்றும் திரு வெங்கடேஷ் கஸ்தூரி ரங்கன், தொழில்நுட்ப இயக்குநர் UPS இந்தியா ஆகியோர் பட்டதாரிகளுக்கு பட்ட சான்றிதழ்கள் வழங்கினர். மேலும் பொறியியல் துறையில் உருவாகி வரும் புதிய தொழில்நுட்பங்கள், பல்துறை திறன்களின் அவசியம் மற்றும் தலைமைத்துவ பண்புகளின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களுடன் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சிவில் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் பொறியியல், மின்சாரம் மற்றும் மின்னணுவியல் பொறியியல், இயந்திரவியல் பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் பட்டங்களை பெற்று பட்டதாரி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். 4 ஆண்டுகால கல்வி பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த மாணவர்களின் சாதனைகளை கொண்டாடும் வகையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழா நாட்டின் தொழில்நுட்ப மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கக்கூடிய திறமையான பொறியாளர்களையும் பொறுப்புணர்வுள்ள குடிமக்களையும் உருவாக்குவதில் ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியின் உறுதிப்பாட்டை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியது. இவ்விழாவின் நன்றி உரையை மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் துறை தலைவரும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலருமான திரு FT அன்பிஸ்டன் அவர்கள் வழங்கினார். இவ்விழாவில் நிர்வாகத்தினர், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். பெருமிதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த சூழலில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழா பட்டதாரிகளின் வாழ்க்கையில் மறக்க முடியாத மைல்கல்லாக அமைந்ததுடன் அவர்களின் தொழில் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கமாகவும் அமைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பியல் துறை தலைவரும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலருமான திரு FT அன்பிஸ்டன் அவர்கள் தலைமையில் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி பணியாளர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 14,070 ரூபாய். 1 பவுன் 1,12,560 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 2,800 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரியில் பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் 119வது ஆண்டு ஆடம்பர தேர்பவனில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் திடீரென பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 300 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 6 ஆண்டுகளுக்கு பின் துப்பு துளங்கியது பெட்ரோல் பங்க் உரிமையாளரை கொன்ற மகன் உள்ளிட்ட 3 பேர் அதிரடி கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.